வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஈரானின் இஸ்பஹான் அணுசக்தி நிலையத்தில் F-15E விமானத்தின் இரண்டாவது குழு உறுப்பினர் மீட்கப்பட்ட இடத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக பலருக்கும் இப்போது பல கேள்விகள் இருக்கின்றன. உண்மையில் இவ்வளவு தொகை விமானங்களை ஒரு படையினரை மீட்பதற்கு கொண்டு சென்றார்களா என்று. அதாவது முதலில் இந்த விமானங்கள் அங்கு இழக்கப்பட்டது 14 விமானங்கள். அவ்வளவு தொகை விமானங்கள் சென்றதா என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில் இப்போது அமெரிக்காவின் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் கருத்து இந்த சந்தேகத்தை தீர்த்திருக்கின்றது. அதாவது அவரின் கருத்தின்படி இந்த நடவடிக்கையில், அதாவது 2வது அமெரிக்க விமானப்படையின் கேர்னல் தர அதிகாரியை மீட்பதற்கான நடவடிக்கையில் 155 விமானங்கள் பங்கு பெற்றிருக்கின்றன. அதாவது 4 குண்டுவீச்சு விமானங்கள், 64 ஃபைட்டர் ஜெட்ஸ் தாக்குதல் விமானங்கள், 48 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள், 13 ரெஸ்கியூ அதாவது மீட்பு விமானங்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஒருவரை மீட்க இத்தனை 155 விமானங்கள் என்றால் இது வேறு ஒரு நடவடிக்கை. ஆனால் அவர்கள் இப்போது அந்த நடவடிக்கையின் தோல்வியை தொடர்ந்து அதை வேறு விதமாக மாற்றிவிட்டார்கள். அதாவது ட்ரம்ப் ஆட்சியின்படி இந்த மீட்பு பணியில் நூற்றுக்கணக்கான சிறப்பு படையினர் ஈடுபட்ட ஒரு சிறப்பு படை நடவடிக்கை. இப்போ 200 பேர் என்று கூறுகிறார்கள். அதற்கும் கூட இருக்கலாம். அங்கு பிரம்மாண்டமான 2 CM-130 விமானங்கள் இருந்தன. MQ-9 ரிப்டர் ரோன்களையும் அங்கு நின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டன. அனைத்து வகையான ஹெலிகாப்டர்களும் அங்கு இருந்திருக்கின்றன. இந்த C-130 விமானம் சேற்றில் சிக்கிக்கொண்டதால் அவை வெளியில் பறக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் நூற்றுக்கணக்கான மில்லியன் பெறுமதியான அந்த விமானங்கள் அழிக்க வேண்டி வந்ததாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது. அங்கு சேறுகள் சகதிகள் இல்லை என்றதும் பலரும் கூறுகிறார்கள். மேலும் மீட்கப்பட்ட அந்த நபர் ஒரு உயர் பதவியில் இருந்த கேர்னல் என்று கூறப்படுகிறது. அந்த நபர் யார் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இன்று வரை அவருடைய அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்வோமோ என்று கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கு பல கேள்விகள் இருக்கின்றன. அவற்றை நாம் ஆழமாக ஆய்ந்து முன்வைக்க வேண்டும். இந்த கதையை மறுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் ட்ரம்ப் நிர்வாகத்தால் முன்வைக்கப்படும் கதை உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் பற்றி பொய் சொல்கிறார்கள். அதுதான் உண்மை. மேலும் சில விஷயங்களை பற்றி பல கேள்விகள் இருக்கின்றன. உதாரணமாக 2வது பணியாளரின் மீட்பு சம்பவம் இந்த விவரக்குறிப்பால் சுட்டிக்காட்டப்படுவது போல மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கின்றது. ட்ரம்பின் கூற்றுப்படி அவர் விபத்து நடந்த இடத்திலிருந்து மற்ற விமானியிடம் இருந்தும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 110 மைல்கள் நடந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். ஆனால் பின்னர் தகவல்கள் அவர் 11 மைல் நடந்ததாகவும் காலில் காயமடைந்ததாகவும் முதலில் அவர் மயங்கி நிலையில் இருந்ததாகவும் அதற்கு பின்னர் தான் அவர் இந்த தனது டிரான்ஸ்பாண்டரை எடுத்து தொடர்பு கொண்டதாகவும் அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெசட் கூறியிருக்கின்றார். அவர் முதல் அனுப்பிய செய்தி கோட் இஸ் குட், இறைவர் நல்லவர் என்று அனுப்பியதாகவும் கூறுகிறார். எல்லாம் ஒரு திரைப்படம் மாதிரித்தான் கதைகள் போய்கொண்டிருக்கின்றன. மேலும் விமானத்தளம் புவியியல் நிலைகளை நாங்கள் பார்க்கும்போது இஸ்ஃபஹானுக்கு தென்கிழக்கே அந்த நபர் மீட்கப்பட்ட இடத்தை பார்க்கலாம். இரண்டுக்கும் இடையில் 200 கிலோமீட்டர் தூரம். ஈரானியர்களின் கைகளில் சிக்காமல் தடுப்பதற்காக அமெரிக்காவே அந்த விமானத்தை அழித்து விட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் சிதைவுகளை பார்க்கும்போது அந்த விமானத்தின் C-130 ஹெர்குல்ஸ் ரக விமானத்தின் வெளிப்புறத்தில் கூட தோட்டாக்களின் அடையாளங்கள் பெருமளவு தெரிகின்றது. அது மட்டுமல்லாது ஏவுகணை சித்தரல்களின் அடையாளங்களும் தெரிகின்றது. இஸ்ஃபஹானுக்கு அருகிலேயே தாங்கள் அதை வெடிக்கச் செய்ததாக அமெரிக்கா கூறியது. ஈரானோ தாங்கள் அதனை வானில் சுட்டு வீழ்த்தியதாக கூறுகிறது. இந்த விமானங்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது
என்பதும் அந்த இனி விசாரணையில் தான் தெரிய வரும். அங்கு சிதறி கிடக்கின்ற பாகங்கள் வந்து அந்த இடம் பெரும் ஒரு அனர்த்தம் இடம்பெற்ற இடமாக காட்டுகின்றது. இந்த இவர்கள் கூறு, அதாவது அமெரிக்காவின் கூற்றில் அர்த்தம் உள்ளதா என்று பார்க்க இதை அலசி ஆராய வேண்டிய ஒரு நிலை. இந்த தொழில்நுட்ப ஆவலர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், C-130 விமானங்கள் அவ்வளவு எளிதில் சிக்குவதில்லை என்று. மணலில் கூட அது சிக்காது. ஈரானுக்கு 400 கிலோமீட்டர் ஆழத்தில் விமானியிடமிருந்து வெகு தொலைவில் உள்ள இஸ்பஹான் அருகே இருக்கும் ஒரு கடினமான தரையில் அது எப்படி சிக்கும் என்றதான் கேள்வி. அது சிக்கவே சிக்காது என்று கூறுகிறார்கள். எனவே அதனை மேலே எழுப்புவதில் அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்காது என்று கூறுகிறார்கள். அந்த விமானத்துக்கு அருகில் பல உலங்கு வானூர்திகளின் பாகங்களும் சிதறி கிடக்கின்றன. அதற்கு அருகிலே C-130 விமானங்களின் சிதறல்களும் கிடக்கின்றன. அதே நேரம் மற்றொரு குழு உறுப்பினருக்காக இந்த திட்டத்தை நடத்துவதற்காக அமெரிக்கா ஈரானில் ஒரு முன்னோடி செயற்பாட்டு தளத்தை உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இந்த நடவடிக்கைக்காக ஒரு டெம்பரரியான ஒரு படைத்தளம். இங்கே பார்த்தால்தான் ஒரு பிரச்சனைடா, ஈரானிய ஊடகங்கள் இந்த வீடியோவை கொஞ்சத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் வந்து இஸ்பஹானில் மட்டும் $200 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள இந்த விமானங்கள், இந்த கருகிய சிதைவுகள் காணப்படுகின்றன. அமெரிக்காவின் தோல்வியுற்ற மீட்பு முயற்சியின் போது தாங்கள் அவற்றை அழித்து விட்டதாக ஈரான் கூறுகிறது. அதே சமயம் அமெரிக்க வான்படை இயந்திர கோளாறுகளுக்கு பிறகு தனது சொந்த MC-130 விமானங்களை அழித்து விட்டதாக கூறுகிறது. ஆனால் இது அந்த MC-130 விமானத்துடன் மட்டும் அங்கு நிற்கவில்லை. அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தகவல்களின் ஈரானிய தூதரகம் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் விமானங்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் பட்டியலிட்ட பெரும்பாலான விமானங்கள் அழிக்கப்பட்டு விட்டவை என்பது எங்களுக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 14 விமானங்கள். அமெரிக்காவோ தாங்கள் சொந்த விமானங்களை தாங்களே குண்டு வைத்து தகர்த்ததாக கூறுகிறார்கள். 14 விமானங்களையும் ஏன் அங்கு கொண்டு போய் தகர்க்க வேண்டும் என்ற கேள்விகளும் இருக்கின்றன. 14 விமானங்களும் ஒரே தடவையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதுவும் விதமான விமானங்கள் விழுவதற்கு சாத்தியங்களும் இல்லை. F-15E விமானம் ஈரானால் சுட்டுவிடுத்தப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறினார் என்றால், தங்களிடம் முழுமையான வான் கட்டுப்பாடு, ஈரானின் வான் கட்டுப்பாட்டை தாங்கள் முழுமையாக வைத்திருப்பதாக. இப்போது அதைத்தான் பீட் ஹெசத்தும் கூறுகிறார் என்று சொன்னால், தாங்கள் முதலாவது விமானியை மீட்க போது பகல் நேரத்தில் 7 மணித்தியாலம் ஈரானின் வான்பரப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக கூறியிருக்கின்றார். மேலும் ட்ரம்ப் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் என்னென்றால், ஈரான் வெறும் AK துப்பாக்கிகளை மட்டும்தான் வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் 2 விமானிகளை தேடும் பணியின் போது 2 HH-60 ரக உலங்கு வானூர்திகள் சேதமடைந்தன என்பதும், MH-6 லிட்டில் பேர்ட் என்ற விமானங்கள் அதாவது 4 விமானங்கள் அழிக்கப்பட்டதும் நாங்கள் அறிந்ததே. அது மட்டுமல்லாது F-15E விமானம் சுடப்பட்டிருக்கிறது, ஒரு A-10 தண்டர்போல்ட் விமானம் சுடப்பட்டிருக்கிறது, இன்னொன்று அழிவடைந்திருக்கிறது என்று சொல்லி, அதாவது அவர்களிடம் AK துப்பாக்கி இருக்கிறதாக ட்ரம்ப் சொன்னாலும் அமெரிக்க விமானங்கள் அழிவு வந்து மிக மிக அதிகமாகத்தான் இருக்கின்றது. எனவே பொய் சொல்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது. ஈரான் வான் எதிர்ப்பு படையினரை பொறுத்தவரையில் மிக மிக பலமாக இருக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது. அதாவது மீண்டும் இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், எல்லாவற்றையும் பற்றி அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பது தெரியும். இது ஒரு மீட்பு நடவடிக்கை அல்ல, மாறாக இஸ்பானானுக்கு அருகில் உள்ள ஒரு உயர் மதிப்பு வாய்ந்த தளத்தை குறிவைப்பதாகத்தான் எல்லோரும் நினைக்கிறார். அதுதான் இந்த அணு குண்டை உருவாக்க என்று சரிபார்க்கப்பட்ட யுரேனியம், இவர்கள் கூறுகின்ற அந்த யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை. எனவே தான் 155 விமானங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த விமானி இஸ்பானானுக்கு அருகில் காணாமல் போயிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் கடைசியாக இருந்ததாக கூறப்பட்ட இடம் சரியாக 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அதற்கு பிறகு கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா தனது சிறப்பு படைகளை இஸ்பானானில் இருந்து யுரேனியத்தை எடுக்க அனுப்பப் போகிறது என்று செய்திகள் வெளிவந்திருந்தன.
அவர்கள் அப்படி தான் சொன்னார்கள் அங்கு அனுப்பப் போவதாக. அமெரிக்க சிறப்பு படைகள் உள்ளே சென்று அதை கண்டுபிடித்து தங்களுக்கென ஒரு சொந்தமான ஒரு ஓடுபாதையை அமைப்பார்கள் என்றும், அவர்கள் தங்களுக்கான ஒரு ஓடுபாதையை அமைத்து ஒரு தளத்தை அமைத்து அதனை மீட்பார்கள், அவர்கள் சென்று அதனை மீட்பார்கள் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதாவது இந்த விமானங்கள் சென்றது முதலில் ஒரு ஓடுபாதையை அமைத்து தளத்தை அமைத்து வைத்திருக்க, ஏனையவர்கள் வந்து இறங்கி இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதுதான் திட்டம் போல் இருந்திருக்கிறது. ஆனால் திட்டமிட்டபடி நடக்காத ஒரு நடவடிக்கை தான் இப்போதைய இந்த நடவடிக்கை. இது ஒரு ஏமாற்று வேலையை மூடி மறைக்கும் விதமாக ஒரு F-15 விமானியை தேடுவது போன்று இப்போது மடைமாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு ஏமாற்று வேலை என்று எண்ணுவதற்குரிய காரணம் என்று சொன்னால், இந்த விமானி மீட்கப்பட்ட உடனேயே ஒரு மூத்த நிர்வாக அதிகாரியின் கூற்றுப்படி 2வது குழு உறுப்பினரான ஆயுத அமைப்பு அதிகாரியான WSO-வை கண்டுபிடிப்பதற்கு முன்பு CIA முதலில் ஒரு ஏமாற்று பிரச்சாரத்தை தொடங்கியதாகவும், அமெரிக்க படைகள் அவரை கண்டுபிடித்து விட்டதாகவும், நாட்டிலிருந்து வெளியேறுவதற்காக அவரை தரை வழியாக நகர்த்தி கொண்டிருப்பதாகவும் ஈரானுக்குள் ஒரு வதந்தியை CIA பரப்பியிருந்தது. என்ன நடக்கிறது என்று ஈரானியர்கள் குழப்பத்திலும் நிச்சயமற்ற ஒரு நிலையிலும் இருந்தபோது, இந்த அமைப்பு தனது தனித்துவமான நேர்த்தியான திறன்களை பயன்படுத்தி அமெரிக்க விமானிகளை தேடி கண்டுபிடித்திருந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் அது ஒரு மலைப்பிளவில் இருந்த அந்த அமெரிக்க வீரரை தனது தொடர்பாளர் மூலம் அவரின் இருப்பிடத்தை கண்டறிந்திருந்தது. உடனே CIA வந்து இந்த பென்டகன் மற்றும் வெள்ளை மாளிகையுடன் அதை பகிர்ந்து கொண்ட பிற்பாடு அதனை மீட்பதற்கான உத்தரவுகள் அனுப்பப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது உண்மையில் இஸ்பஹான் அணுசக்தி நிலையத்தின் நடவடிக்கையாகத்தான் இதனுடன் இணைத்து அது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அது வெற்றிகரமாக அமையவில்லை. அதனால்தான் அனைவரும் அதாவது பல பில்லியன் டாலர்களை கிட்டத்தட்ட $500 பில்லியன் $500 மில்லியன் மேற்பட்ட விமானங்களை இழந்த ஒரு விமானியை மீட்டதாக கூறியிருக்கின்றார்கள். ஈரானிடம் எந்த விதமான விமான எதிர்ப்பு ஏவுகணைகளும் இல்லை என்று சொன்னாலும், 100% அளிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னாலும், அது கூறியிருந்த சில மணி நேரத்தில் ஈரான் F-15 சுட்டு வீழ்த்தியிருந்தது. அதாவது இருப்பினும் இவர்களின் கூற்றுப்படி அந்த விமானி வந்து தப்பும்போது 7000 அடி உயரம் கிட்டத்தட்ட 2.1 கிலோமீட்டர் கொண்ட ஒரு மலைப்பாதையில் ஏறி மறைந்திருந்ததாகவும், அவர் காயங்களை பொருட்படுத்தாது அந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்ததாக கருதப்படுகின்ற ஈரானிய இராணுவ வயதுடைய இளைஞர்களை MQ-9 ராப்டர் விமானம் கொல்லத் தொடங்கியதென்னு கூறுகிறார்கள். அவரை காப்பாற்றுவதற்காக அவரை சுற்றி தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவரை மீட்க ஈரானின் மிகப்பெரிய அணு அறிவியல் மையமாக அமைந்திருக்கின்ற இஸ்பஹான் அருகில் ஈரானுக்கு 200 மைல் தொலைவில் உள்ள ஒரு கைவிடப்பட்ட விமான நிலையத்தை தான் அமெரிக்கா முதலில் கைப்பற்றியிருந்தது. நூற்றுக்கணக்கான சிறப்பு படை வீரர்கள் மற்றும் இராணுவத்தினை உள்ளடக்கிய ஒரு நடவடிக்கையில் அவர்கள் 2 MC-130 இராணுவ போக்குவரத்து விமானங்களையும் தரையிறக்கியிருந்தனர். ஆனால் தரையில் அனைத்து அமெரிக்க படையினரையும் மீட்பதற்காக, ஏனென்று சொன்னால் அவர்கள் கொண்டு வந்த விமானங்கள், உலங்கு வானூர்திகள் எல்லாம் சேதமடைந்ததால் பிறகு புதிய 3 விமானங்களை வரவழைத்து அவர்கள் ஈரானிலிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். ஆனால் இரவில் இந்த ஐக்ரோஸ் மலைகளில் உள்ள கூலிக் கவுண்டிகளில் ஈரானிய ஏவுகணைகள் வீழ்ந்து மலை போல் வீழ்ந்து வெடித்த காணொளிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கைவிடப்பட்ட விமான நிலையத்தில் நடந்த சம்பவங்களுக்கு பிறகான காட்சிகளை பார்க்கும்போது அதில் அமெரிக்க விமானம் மற்றும் MH-6 ஹெலிகாப்டரின் பாகங்கள் புகைந்து கொண்டே கரையெங்கும் சிதறி கிடந்தன. அந்த காணொளிகளை பார்த்தால் உண்மையில் அனைத்து விமானங்களையும் அழித்தது தாங்கள் தான் என்று ஈரான் கூறுகிறது.
இதற்கிடையில் நியூயார்க் டைமிடம் பேசிய 2 அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி, அதாவது 2வது அமெரிக்க விமானமான A-10 விமானம், வதோக் விமானம் வெள்ளிக்கிழமை ஹூமோஸ் அருகில் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியிருந்தார்கள். அதில் இருந்த விமானி தனியாக மீட்கப்பட்டிருந்தார். அதாவது இந்த நடவடிக்கையை பொறுத்தவரையில் அமெரிக்க படையினர் கூறுவது போல இது ஒரு இராணுவ வீரரை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அல்ல. ஒரு என்னென்று சொல்வது, ஒரு பரிச்சாத்தமான தரையிறக்கம், டெஸ்டிங் கிரவுண்ட் சொல்வார். அந்த களத்தை டெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள், இறங்க முடியுமா முடியாதா என்று. ஆனால் ஈரான் பலமான பதிலடி வந்து அமெரிக்காவுக்கு அதாவது மீண்டும் அங்கு தரையிறங்குவதற்கான முயற்சிகள் இருந்தாலும் அல்லது திட்டங்கள் இருந்தாலும் அதை கைவிட வேண்டிய ஒரு நிலையைத்தான் உருவாக்கி இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இந்த நடவடிக்கையில் அவர்களின் இழப்புகளை பொறுத்தவரையில் அது மட்டுமல்லாது இன்னும் அமெரிக்கா இராணுவத்தை பொறுத்தவரை, அமெரிக்க படையினரை பொறுத்தவரையில் யாரும் தங்களில் இழப்புகள் ஏற்படவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அமெரிக்க இராணுவத்தை பொறுத்தவரை முதலில் அவ்வாறு தான் கூறுவார்கள். பிறகுதான் அவர்கள் ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல வெளியில் விடுவார்கள். இப்போது அமெரிக்காவின் முப்படைகளின் பிரதானியான ஜெனரல் டான் கெயின் கூறியிருக்கின்றார், ஒரு விமானம் சுடப்பட்டதாகவும் அதிலிருந்த விமானி படுகாயமடைந்ததாகவும் இப்போது கூறியிருக்கின்றார். ஈரான் தகவலின் அடிப்படையில் பலரின் அடையாள அட்டைகள் அங்கு மீட்கப்பட்டிருக்கின்றன. பல வெடிமருந்துகள், குண்டுகள், அதாவது வெடிவைத்து தகர்க்கும் உபகரணங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். வெடிவைத்து தகர்க்கும் உபகரணங்கள் எல்லாம் ஒரு படையினரை மீட்பதற்கு கொண்டு வர தேவையில்லை, அதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறார்கள், அங்கு இப்போது மீட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் பலர், அதாவது அங்கு மீட்கப்பட்ட அடையாள அட்டை ஒரு மேஜர் தர பெண் ஒரு அதிகாரியின் அடையாள அட்டை மீட்கப்பட்டிருக்கின்றது. அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர், ஆனால் இஸ்ரேலில் குடியுரிமை பெற்றவராக இருக்கின்றார். இப்போ இஸ்ரேலிய படையினரும் அமெரிக்க படையினரும் இணைந்து தான் இதனை நடத்தியிருக்கிறார்கள். காலக்கெடு முடிவதற்கு முன்னர் இந்த யுரேனியத்தை கைப்பற்ற அவர்கள் எடுத்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததாகத்தான் இருக்கின்றது. அதை இப்போது ட்ரம்பின் பேச்சும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது 155 விமானங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததென்று அவர் கூறியது அதை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் 155 விமானங்களில் கிட்டத்தட்ட 15 விமானங்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. 10% விமானங்களை பறிகொடுத்திருக்கிறார்கள் என்னும்போது எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கையை அவர்கள் நினைத்தும் பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. நன்றி.